வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு கதை கேட்க போறோம். கதையோட பேரு அழுக்கான குளம். கேக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருந்தாலும் இந்த தலைப்புக்குள்ள பேராசையோட விளைவுகளை பத்தின ஒரு பெரிய பாடம் இருக்கு. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த குளங்களை கொஞ்சம் பாருங்களேன். ஏன் இதுங்க இப்படி இருக்கு? இவ்ளோ அசுத்தமா, இந்த ஒரு உயிரோட்டமும் இல்லாம. இதுக்கு பின்னாடி ஒரு ஆச்சரியமான கதை இருக்கு. அந்த மர்மம் என்னன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாமாங்க? பாருங்க, ரெண்டு சின்ன குழங்கு ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சிருக்கு. ஆனா இந்த தண்ணியோட நிலைமைய பாருங்க. ஒரே பாசி பூச்சி, சொல்லப்போனா ஒரு மாதிரி கெட்ட வாடை வேற அடிக்குது. இதனாலதான் இந்த தண்ணியை யாருமே யூஸ் பண்றதில்ல. சரி, இந்த குழங்க ஏன் இப்படி ஒரு மோசமான நிலைமைக்கு வந்துச்சு? இதுக்கான பதில் அதோட கடந்த காலத்துல ஒளிஞ்சிருக்கு. வாங்க அந்த ரகசியத்தை என்னன்னு பாப்போம். இந்த குளங்களோட பரிதாபமான நிலைய பார்த்த கடவுள் அதோட மர்மமான கடந்த காலத்தை பத்தி சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களோட போன ஜென்மத்துல நீங்க ரெண்டு பேரும் உடன்பிறந்த சகோதரிகள். ஆமாங்க, நீங்க பாத்துட்டு இருக்கிறது வெறும் குளங்கள் இல்ல, ஒரு காலத்துல மனுஷங்களா வாழ்ந்தவங்க. அவங்களோட போன ஜென்மத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். அவங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிங்க. அது மட்டும் இல்ல, ரெண்டு அண்ணன் தம்பிங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பாக்குறதுக்கெல்லாம் சரியா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா அவங்க குணத்துல ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. அதுதான் தாங்க முடியாத கஞ்சுத்தனமும் சுயநலமும். இதுதான் அவங்களோட வாழ்க்கைய மாத்திடுச்சு. இப்போ அவங்களோட அந்த சுயநல குணம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு ஒரு சம்பவத்தை வச்சு புரிஞ்சுக்கலாம். அது எப்படிப்பட்ட சுயநலம்னு இந்த ஒரு விஷயம் நல்லாவே புரிய வைக்கும். யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கு தானம் பண்ணுங்கன்னு கேட்டா அவங்க முடியாதுன்னு நேரா சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதிலா அவங்களோட சுயநலத்தை மறைக்கிறதுக்கு ஒரு தந்திரமான வேலையே செய்வாங்க. அவங்களோட தந்திரம் என்ன தெரியுமா? அக்கா வந்து தங்கச்சிக்கும், தங்கச்சி வந்து அக்காவுக்கும் தானம் பண்ணிக்குவாங்க. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இது எவ்ளோ பெரிய மனசுன்னு தோணும். ஆனா உண்மையில அவங்க சொத்து அவங்கக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருந்துச்சு. ஒரு பைசா கூட அந்த குடும்பத்தை விட்டு வெளியில போனதே இல்ல. அவங்க செஞ்ச இந்த வேலைய பாக்கும்போது நமக்கு ஒரு முக்கியமான கேள்வி வருது. அப்போ உண்மையான தானம்னா என்ன? இத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கடவுள் அவங்களோட போன ஜென்ம செயலுக்கும் இப்போ இருக்கிற நிலைமைக்கும் இருக்கிற தொடர்பை அழகா விளக்குறாரு. அன்னைக்கு அவங்களோட சுயநலம் எப்படி அவங்க சொத்தை அவங்களுக்குள்ளேயே வச்சுக்குச்சோ, அதே மாதிரிதான் இன்னைக்கு இந்த தண்ணி அதோட எல்லைய தாண்டி போறதில்ல. அன்னைக்கு அவங்களோட குணம் எப்படி ஒரு கெட்ட பேரை சம்பாதிச்சதோ, அதே மாதிரிதான் இன்னைக்கு இந்த தண்ணியும் நாற்றம் அடிக்குது. இதான் செஞ்ச வினைக்கான பலன். அப்போ இந்த கதையிலிருந்து நாம கத்துக்கிற முதல் பாடம் ரொம்ப சிம்பிள். நம்ம சொந்தக்காரங்களுக்குள்ள நாம எதையாவது குடுக்கறத தானம்னு நினைச்சுக்கிறோம். ஆனா அது தானம் கிடையாது. அது வெறும் பணத்தை மாத்திக்கிறது மாதிரிதான். அப்படின்னா உண்மையான தானம்னா என்ன? யாருக்கு உண்மையிலேயே உதவி தேவையோ அந்த ஏழை எளிய மக்களுக்கு நாம சேரதுதான் உண்மையான தானம். அதுதான் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். சரி, இப்போ இந்த கதையோட ரொம்ப முக்கியமான கடைசி பாடத்துக்கு வரலாம். இந்த முழு கதையிலிருந்தும் நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? சுயநலம் ரொம்ப மோசமான விளைவுகளை தான் தரும். இதுதான் இந்த கதையோட முக்கியமான பாடம். அந்த அக்கா தங்கச்சியோட சுயநலம் தான் அவங்கள இப்படி ஒரு அழுக்கான குளமா மாத்திடுச்சு. இத நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நாம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடி இருக்கிற நோக்கம் என்னன்னு நம்ம யோசிக்கணும். நம்ம செயல் மத்தவங்களுக்கு உதவுதா இல்ல நம்மள மட்டும் வளர்த்துக்குதான்னு யோசிச்சு பார்க்கணும். இதுக்கான பதில் நம்ம கையில தான் இருக்கு.